இந்த சொரிமுத்த ஐயன்கிறது பேர் தான் சாஸ்தா. அவரோட பெயர் தான் சாஸ்தா. சாஸ்தா. சாஸ்தாங்கிறது பிரம்மத்தை சார்ந்து வரும். அந்த சாஸ்தா வந்து குலதெய்வமா வரும்போது அவர் அரண்மனைக்கு போறாரு. புலி இந்திர தேவாதி தேவர்கள்லாம் புலிகளாக மாறி அவரை கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் முதல்ல வந்து திருவாங்கூர் அரண்மனைக்கு போயிட்டு பலபடி அவர் அங்கேயே வந்திருக்கிறார். அங்கே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்படியே பூரண புஷ்கலையோட அப்படியே இருந்திருந்தார். அந்த சாஸ்தானுடைய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலை மேலே தூக்கிச்சு, ஒரு காலை கீழே இறக்கி. சொரிமுத்தையங்கோயில் சாஸ்தா வந்து என்ன ஒரு சிறப்புனா, கேட்டவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது. ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய சாஸ்தா வந்து நீங்கள் யாருமே என் பக்கம் வர வேண்டாம்னு அவர் காட்டுக்குள்ளே இருக்கணும். இவங்க பூரா அங்கேருந்து தேங்காயும் வெண்ணையும் நெய்யும் அடைச்சி கொண்டு அவரை போய் பாடாப்படுத்தி வங்கோலே ஆக்கிடணும். அங்கே யார் போகணும்னு கேட்டேன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்க தான் அந்த கோயிலுக்கு போகணும். ஐயப்பன் மலைக்கு, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு. ஏன்னா அவர் வந்து பொல்லாக்க நேத்தையிலிருந்து தனியாக காட்டுக்குள்ளே போயிருக்கார். 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க போகக்கூடிய கோவில் சொரிமுத்தன் கோயில் தான். சொரிமுத்தையன் கோவில் இருக்கக்கூடிய சாஸ்தா வழிபாடு. நீங்க அங்க போய் இருந்து அந்த அபிஷேகத்தை பண்ணுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போய் நீங்க இள வயசுல ஐயப்பன் அபிஷேகம் பண்ணக்கூடாது. அது பெரிய தவறு.